ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ இந்த பதிவை கேட்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உனக்கு தடைகள் வந்திருக்கலாம். யாராவது உன்னை கூப்பிட்டுருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கவனச்சிதறலோட இதை கடந்து போயிருக்கலாம். இப்படி எத்தனை தடைகள் உன்னை நோக்கி வந்தாலும் வரவிருந்தாலுமே கூட அத்தனையையும் தாண்டி இந்த பதிவை நிச்சயமாக உன்னை கேட்க வைக்கணும்னு நான் முடிவெடுத்துதான் இப்போது இதை உன் கண்களில் காட்டினேன். நீயும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டதானே? இதை எந்த தடங்களும் இல்லாமல் முழுவதுமாக கேட்டு முடிக்கும் பட்சத்தில் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்க தடையும் தடங்கல்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடுமேன் செல்லமே. நீ நினைச்சது போல பல விஷயங்கள் நடக்காம உன்னை நிம்மதியில்லாம கஷ்டப்படுத்துதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே இப்போது உன்கிட்ட பேச வந்தேன். அது மட்டும் இல்லாம நீ எதிர்பார்த்த உதவியை உனக்கு செய்ய ஒரு ஆளும் இல்லாம ஒரு மனிதரும் இல்லாம நீ தவிப்பதும் திணறுவதும் எனக்கு தெரியும். அதனாலதான் ஏன் சார்பில் உன்னை நோக்கி உனக்கான உதவியை செய்ய ஒரு பெண்ணின் ரூபத்தில் இந்த வராகி அம்மா நானே வரப்போறேன். நாளைக்கு நீ சந்திக்க போற அந்த பெண் உனக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க மூலமா உனக்கு எந்த பெருசா நல்லதும் நடந்ததில்லை. ஆனால் இப்போது அந்த பெண்ணின் நல்ல மனசு காரணமாக, அவருடைய இறைபக்தியின் காரணமாகவும், உன்னுடைய நல்ல குணத்துக்கும் நீ என்கிட்ட எதிர்பார்த்து நம்பிக்கை வச்சு வணங்கியதற்கு காரணமாகவும் அந்த பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செஞ்சு உன்னை ஆசீர்வதித்து அருள் பாலிக்கப் போகிறேன் என் செல்லமே. நாளைக்கு நடக்க போகிற நல்ல விஷயத்தை பார்த்து நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க தான் போகிற. என்னை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், சோதனை வரும். ஆனால் ஒருபோதும் தோல்வி வராது. அப்படிதான் இத்தனை நாளாக கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அனுபவிச்ச உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக வந்திருக்கேன். என்கிட்ட கையெடுத்து நின்று கும்பிட்டு வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் போய் கையேந்தி நிற்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. அதனால தான் உனக்கான உதவியை நீ யாரிடமும் எதிர்பார்க்க அவசியம் இல்லாத அளவுக்கு உனக்கு தேவையானதையெல்லாம் செய்வதற்கும் நீ எதிர்பார்த்த உதவியை உனக்கு புரிவதற்கும் இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இந்த உலக வாழ்க்கையில் நீ எதுக்காக பிறந்தனும் உனக்கு தெரியலை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு உனக்கு தெரியலை. அதனால தான் இப்போது நானே உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். எப்போதுமே மனசில் அன்போடு இரு. ஆசையை வெளிப்புறத்தில் வச்சுக்கோ, அன்பை அகத்துக்குள்ளே வச்சுக்கோ. உண்மை எப்போதும் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் பொய் பேசாமல் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருந்திடு என் செல்லமே. உன் கண்களில் கருணையோட வார்த்தைகளில் கனிவோடு நீ பேசும்போது எல்லா விஷயங்களிலும் சரியாக நடந்து கொள்ளும்போது இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன். விதைச்சது யாராக இருந்தாலும் முளைப்பது விதைதானே. அதே போலதான் ஒரு செயலை யார் செஞ்சாலும் அந்த செயல் நல்லதோ கெட்டதோ அதற்குரிய பலனை அவர்களுக்கு கொடுத்தே தீரும். அப்படிதான் இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நன்மைகளும் இப்போது உனக்கான பலனை கொடுப்பதற்காக ஏன் ரூபத்தில் உன்னை நோக்கி வந்திருக்கு, வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த நல்லது இத்தனை காலமாக நடக்காம தள்ளி போயிருந்தாலும் இப்போது அதை சிறப்பாக மிக விமரிசையாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். எப்போதுமே சொந்த பந்தம் கூட இருக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாகவே இருப்பேன். ஆனால் சொந்த பந்தம் யாரும் இல்லாத போது அவர்களுக்கு உதவி செய்ய நானே நெருங்கி வந்துடுவேன். அப்படிதான் ஒரு ஆதரவும் இல்லாமல் தன்னந்தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக உதவி செய்ய இந்த வராகி அம்மா நானே ஒரு பெண்ணின் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போறேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் எப்போதும் அமைதி இருக்கும்படியும் உன் கர்ம வினைகளெல்லாம் உன்னை விட்டு விலகி போகும்படியும் உனக்கான நல்லதை என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் என்னை மட்டுமே மனசார நினச்சினா போதும். சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது உன் மனசு அதை பற்றி அதிகமாக யோசிக்குது. அதிகமாக யோசிக்கிறது முக்கியம் இல்லை. சில பிரச்சனைகள் வரும்போது
ரொம்ப அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனைகள் தானாக முடிஞ்சிடும். நீயும் உன் பிரச்சனையை சமாளிக்கும் மனநிலையை நான் உனக்கு உருவாக்கி தரப்போறேன். நீ இனிமே எதுக்கும் கவலைப்படாம அமைதியா உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை மட்டும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கோ. ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்க்கையில் எவ்வளவோ காசு அனாவசியமாக செலவு செய்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டம் இருக்கும்போது, மாத கடைசியிலேயோ அல்லது உனக்கே தேவைப்படும் போது சட்டப்பையில் ₹1 கூட இல்லாத போதுதான் அந்த ₹1 எவ்வளோ பெரிய காசுன்றது உனக்கு புரிய வரும். எப்போவுமே எல்லா விஷயங்களிலும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அப்புறமா வாழ்க்கையை புரிஞ்சுக்காம கையில் காசு இருக்கும்போதே அதை சிக்கனமாக செலவு செய்யவும் சேமித்து வைக்கவும் முடிவெடு என் செல்லவே. இதுவரைக்கும் நீ என்ன வேணா இழந்திருக்கலாம், என்ன வேணா உன்னை விட்டு போயிருக்கலாம். எதை நினைச்சும் இனிமே வருத்தப்படாத. நீ இழந்ததாக நினைப்பது எதுவுமே உனக்கு ஒத்து வராத விஷயங்கள் தான். அதை வேணும்னு தான் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக்கி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு இழந்ததை நினைச்சு வருத்தப்படாம இருப்பதை நினைச்சு சந்தோஷப்படு. உன் வாழ்க்கைங்கிற பயணத்துல உனக்கு வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ நம்பிக்கையோடு எழுதினா இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் சோதனை காலத்தையும் கஷ்டகாலத்தையும் தோல்வி காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை சாதனை படைக்க வைப்பேன் என் செல்லமே. நான் காத்துக்கு சமமாக கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு உன் மூச்சு காற்றாக உனக்குள்ள கலந்திருக்கேன். ஒளியின் வடிவமாக உன் வாழ்க்கையில வெற்றியை தரவும் பிரகாசத்தை தரவும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீராக இந்த உலகம் வாழ்வதற்கு அவசியமாக ஆதாரமாக நான் எப்போதும் இருக்கேன்றதை மறந்துடாத. நெருப்புக்கு சமமாக தீய விஷயங்களை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவளாகவும் இந்த வராகியம்மா காற்றாகவும் ஒளியாகவும் நீராகவும் நெருப்பாகவும் இருக்கேன். உன்னை சுற்றி சுற்றி வர்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நான் தான் நடத்துகிறேன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஏற்றுக்க பழகு. நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது, ஒரு அவசர ஆத்திரத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு உதவி செய்கிற மனிதர்கள் உன் கூட எப்போ வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணால் வந்து பேசலாம். ஆனால் அவ்வளவு கஷ்டத்திலும் உனக்கு உதவாத எந்த மனிதர்களும் கடைசி வரைக்கும் உனக்கு தேவையே இல்லைன்னு நீ வைராக்கியமாக இரு. உனக்கு நெருக்கமானவர்களிடம் நீ நம்பி சொல்லுகிற வார்த்தைகள் வேறொருத்தர் வாயால் கேட்கப்படும் போது, ஒருத்தர்கிட்ட நீ யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்ன வார்த்தைகளை அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக உனக்கு தெரிய வரும்போது உன் மனசு எவ்வளோ வேதனைப்படும், அவமானப்படும் எனக்கு தெரியும். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சொன்னோமே, அவங்க இப்படி எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்களே நினச்சி வருத்தப்படாமல் அதில் ஓன் தப்பு தான்றதை நீ யோசித்து புரிஞ்சுக்கோ. அதாவது உன்னை பற்றின ஒரு முக்கியமான ரகசியத்தை உன்னாலேயே ஒளிச்சும் மறைச்சும் வச்சுக்காம அடுத்தவங்ககிட்ட சொல்லிடுற போது அவங்க மட்டும் எப்படி அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்கன்னு நீ யோசிக்கிற? உன்னையே நீ சரியாக வழி நடத்தாத போது, நீயே சரியில்லாத போது அடுத்தவங்க சரியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது. ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சினா, ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய வரக்கூடாதுன்னு நினச்சினா, அதை நீ யாருக்கும் வெளிப்படுத்தாமல் இருப்பது தான் சரியாக இருக்கும். எப்பவுமே உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை உயர்வாக நினைக்க பழகு. என்ன நடந்தாலும் பணிவோட பொறுமையோட நிதானத்தோடு நீ இருக்கும்போது மற்ற எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ நம்பிக்கையை உனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டேன்னா இந்த உலகம் நிச்சயமாக உன்னை நம்பும். நீ எந்த அளவுக்கு உனக்கான விஷயங்களை நம்பிக்கையோடு செய்கிறியோ, உனக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கியோ, அந்த அளவுக்கு உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் செல்லமே. நேர்மையும் நியாயமும் சத்தியமும் விலை மதிப்பற்ற விஷயங்கள். அதை எல்லார்கிட்டையும் நீ எதிர்பார்க்க முடியாது. உன்னையே மதிக்காம உறவுகளா சொந்த பந்தமா நடந்துக்காத மனிதர்கள் உண்மையா பேசுவாங்க, உன்கிட்ட நேர்மையா நடந்துக்குவாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல நடக்காது. அப்படி நீ நினைச்சதற்கு மாறாக, நீ ஆசைப்படுவதற்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும்போது அதை நினைச்சு கவலைப்படாம, சரி ஏதோ ஒரு விதத்துல நம்ம நன்மைக்காக தான் இந்த வராகியம்மா எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு. இந்த உடலும் உன்னுடைய உள்ளமும் என்னை நினைப்பதற்காக தான் உனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பிறவியில எல்லாமே உனக்கு சரியா நடக்கணும்னு நினைச்சினா
உன் உள்ளத்தையும் உன்னுடைய உடலையும் உன்னுடைய இறை பக்தியையும் உன்னுடைய அன்பான நல்ல எண்ணங்களையும் இந்த வராகி அம்மா என் மேல திசை திருப்பு. நீ என்ன நினைச்சாலும் நினைக்காட்டியும், என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், என்னை நம்பினாலும் நம்பாட்டியும், நான் எப்போதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என் செல்லமே. உன்னை கைவிடாத சொந்தம்னா அது கடவுளை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னைக்காவது உன்னை விட்டு விலகி போக தான் செய்வாங்க. இந்த இறைய வராகி அம்மா நான் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லார் மீதும் அன்பும் பாசமும் நேசமும் வச்சு உருகி உருகி பழகிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அது அளவோடு இருக்கணுமே தவிர அளவுக்கு மீறி போச்சுன்னா அது உன்னையே கரைச்சி உருக்கிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. அன்பு பாசம் நேசம் எல்லாம் அளவோடு இருக்கும் பட்சத்தில் அது சரியானதாக இருக்கும். அளவுக்கு மீறி போகும் பட்சத்தில் அது தவறானதாக உன் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக மாறிடும். அன்பு கூட ஆபத்தானது தாங்கிறதையும் அன்பு கூட பலவீனமாக்கிடும்ன்றதையும் எப்போவுமே புரிஞ்சு யோசிச்சு நடந்துக்கோ. எல்லார்கிட்டையும் பணிஞ்சு போகலாம், ஆனால் யாருக்கும் அடங்கி அடிமையாக போகக்கூடாது. எல்லார்கிட்டையும் நல்லா பேசு பழகு, ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதே. உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர உன்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்காக ஒருபோதும் நீ இழந்து விடாதே. இருப்பதை கொடுப்பது வேறு, இழப்பது வேறு. மனசார மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி கொடுக்கறது நல்ல விஷயம். உனக்கே தெரியாமல் உன்னிடம் இருப்பதை அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்வதென்பது உன்னை ஏமாற்றுவதற்கு சமம் அல்லவா? எப்பவும் யார்கிட்டையும் ஏமாந்து போகாத கவனமான புத்திசாலி பிள்ளையாக விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கோ. பகலில் வானத்தில் வெளிச்சமாக தான் இருக்குமே தவிர அதில் நட்சத்திரங்களும் இருக்கத்தான் செய்து. நட்சத்திரங்கள் இரவு பகல்னு எப்போதும் வானத்திலேயே இருந்தாலும் இரவில் தெரிகிற அந்த நட்சத்திரம் பகலில் சூரிய ஒளியின் வெளிச்சத்தில் மங்கி போயிடுது. அதனால் அந்த நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீ நல்லது கெட்டதுன்னு இரண்டுமே செஞ்சாலுமே கூட நல்லது அதிகமாக இருக்கும் பட்சத்தில், புண்ணிய காரியங்களை நீ அதிகமாக செய்யும் பட்சத்தில் கெட்டது தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும். கெட்ட குணமும் கெட்ட சிந்தனையும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி மங்கி அழிஞ்சு போகும்படி நல்லதை உனக்காக ஓ சார்பில் நான் செய்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் சில மனிதர்களுக்கு ஆசைகளும் தேவையும் தீர்வதே இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஆசைப்படுறாங்க, எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் காசு வந்தாலும் ஆடாத ஆட்டம் எல்லாம் அடங்காமல் ஆடுறாங்க. இப்படி அடங்காத ஆட்டமும் தீராத ஆசைகளும் நிரந்தரம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் எளிமையாக, உண்மையாக, சரியாக, நேர்மையாக, அன்புள்ள பணிவான வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போவும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாதே என் செல்லமே. நீ வாழ்க்கையில் அழிந்து போவதற்கும் வீழ்ந்து போவதற்கும் அடுத்தவங்க காரணமாக இருந்தாலும் சரி, நீ ஒருபோதும் யாரையும் வீழ்த்தி பார்க்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நீ எச்சரிக்கையாக கவனமாறு. நீ யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறது போல நீயும் அடுத்தவங்க கிட்ட ஏமாந்து போகாத அளவுக்கு கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கோ. ஒரு மனிதர் ஒரு சொந்தக்காரவங்க கூடவே இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்கன்றதுக்காக அன்பு அதிகரிக்க போகிறதும் இல்லை. உனக்கு பிடிச்சவங்க தொலைவில் இருக்காங்க, தூரமாக இருக்காங்கன்றதுக்காக அன்பு அங்கே குறைஞ்சு போக போகிறதும் இல்லை. எப்போவுமே அன்புங்கிறது அதை வைத்திருக்க மனிதர்களை பொறுத்து தான். உண்மையிலேயே அன்பானவர்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் வேறு கண்டத்திலே இருந்தாலும் கூட உண்மையிலேயே மறக்காம உன் மேலே அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. உன் அன்பிற்குரியவர்களிடம் கூட நீ அன்பை எதிர்பார்க்காதே என் செல்லமே. ஏன்னா அன்பை கொடுப்பது மட்டும்தான் உன் வேலை. அதே அன்பை அவர்கள் திரும்ப உன் மேலே கொடுக்கணுன்றதும் அவங்க அன்பா பாசமாக நல்லபடியாக உன்கிட்ட நடந்துக்கணுன்றதையும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. நீ அடுத்தவங்க மேலே அன்பு காட்டு, அடுத்தவங்களுக்காக இரக்கப்படு. ஆனால் ஒருபோதும் வேறு எந்த உணர்வையும் உன்னிடமிருந்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடாதே. அன்பும் இரக்கமும் மட்டும் மனிதனுக்கு போதும் என் செல்லமே. இந்த உலகத்தில் இந்த வராகியம்மாவை விட உயர்வான சக்தி இனி எதுவும் இல்லை. அதனால் எப்போவுமே நீ உன்னையும் என்னையும் உயர்வா நினை. எந்த அளவுக்கு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ வலியை அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரமே
உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். நீ நம்பிக்கையோடு இருந்தினா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே.